புதுக்கோட்டையை அடுத்த வடமலாப்பூரில் பிடாரியம்மன் கருப்பர் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. எத்தனை வருடங்களாக இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதிக ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சள் ரொட்டு போன்ற தமிழர்களின் வீர விளையாட்டுகள் அதிகம் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்கிறது. மற்ற பகுதிகளில் எல்லாம் பொங்கல் பண்டிகை ஒட்டிதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கோயில் திருவிழாக்களிலும் தேவாலயங்களிலும் நடைபெறும் திருவிழாக்களிலும் தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் ஜல்லிக்கட்டு போட்டியும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய தினம் வன்னியன் விடுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூரில் பிடாரியம்மன் மற்றும் கருப்பர் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ராஜாவை, வடமாடு, உருப்பையப்பட்டி ஆகிய 3 கிராமங்கள் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக தொடங்கியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, திமுக பாண்டியன் ஆகியோர் இணைந்து கொடியேற்றி ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வடமலாப்பூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 800 காளைகள் அழைத்து வரப்பட்டு வாடிவாசலில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வருகிறது. அந்த துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வரும் காளைகளின் திமிலை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ள 250 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில் பங்கேற்று வீரத்துடன் திமிலை தழுவியும் தழுவ முயன்றும் வருகின்றனர். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சிறந்த முறையில காளைகளை தழுவும் வீரர்களுக்கும் அதே போல காளைகளின் பிடியில் சிக்காமல் செல்லும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று வடமலாப்பூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காவல்துறையினர் 300 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர் என பல்வேறு துறையினர் ஒருங்கிணைத்து இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வரக்கூடிய நிலையில வீரர்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டா, பார்வையாளருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டா உடனடியாக மருத்துவ உதவி செய்ய சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் ஏதாவது அதிகப்படியான காயங்கள் ஏற்பட்டா அவர்களை அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் தயார் நிலையில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வடமலாப்பூரில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு கோலாகலமாகவும் விமர்சையாகவும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் ஆன்லைன் உணவு விநியோகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.